அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயாரான தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜய். மகிழ்ச்சியிலே எடப்பாடி தரப்பு, அதிர்ச்சியிலே திமுக. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம மே மாதம் 4ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகள் எண்ணப்படக்கூடிய அந்த வேளையிலே காலை 6 மணி முதல் மாலை 6 மணி 7 மணி வரைக்கும் நமது சேனல்லே வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்பா. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரே நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். பாஜகவுடைய நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்துடைய நோக்கம் என்ன? திமுகவை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரே ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு, அது திமுக. அதாவது மன்னராட்சிக்கு முடிவு கட்டிவிட வேண்டும். திமுகவை இனி அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்திலே வளர விட்டுவிடக் கூடாது, உதயநிதியை முதலமைச்சராக்கிவிடக் கூடாது என அதிமுக மற்றும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் தீவிரமான பிரச்சாரங்கள் செய்து மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வு வாக்குகளாக பதிவாகி இருக்கிறது. அந்த வாக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மே மாதம் 4ஆம் தேதி, ஒரு 3-4 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வாக்கு எண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை அதிமுகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் அதிமுகவுடைய கூட்டணிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அந்த நேரத்திலே என்ன செய்வது என தற்சமயம் அதற்குரிய ஆலோசனைகளும் வேலைப்பாடுகளும் போய்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிற்கு தனி பெரும்பான்மை என்பது கண்டிப்பாக கிடைத்தது. அப்படி ஒருவேளை கிடைக்காமல் போய்விட்டால் அடுத்த கட்டமாக திமுகவை வீழ்த்துவதற்கு மற்ற கட்சியினரை கூட்டணியில் இணைக்க வேண்டும். அதற்குத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தை நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது தற்சமயம் தொடங்கி இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது விஜயை பொறுத்தவரைக்கும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஆனால் இன்னொரு புறம் திமுகவிற்கு எதிராக செயல்படுவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 10 20 தொகுதிகள் வரைக்கும் ஜெயித்திருந்தால் அந்த நேரத்திலே அதிமுகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழக வெற்றிக் கழகத்தையும் அதிமுக கூட்டணியிலே இணைத்துக் கொள்வதற்குரிய பேச்சுவார்த்தை என்பது திரைமறைவிலே நடந்து கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் பதவி அல்லது 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி என ஆல்ரெடி கேட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலிலே அதிமுக கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்டு அடுத்த தேர்தலிலே தனிப்பட்ட முறையிலே களம் காண்டிருந்தால், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருந்தால் இந்த தேர்தல் என்பது அதிமுகவின் கைவசம் தான். இல்லை என்றாலும் அதிமுகவின் கைவசம் தான். ஒருவேளை தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலில் தொங்கு சட்டசபை உருவாகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அந்த நேரத்திற்கு தான் தற்சமயம் ஆலோசனைகள் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.